steal the time from this world for your success. ஏன் கத்துற? உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை திருடிக் கொள்ளுங்கள். Take this time. நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. மனுஷருக்கு கஷ்டம் பாசாம இருக்கு. Because this is your time. Use this opportunity to succeed your career. இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கான நேரத்தை நீங்கள் திருடிக் கொள்ளுங்கள். காரணம் எல்லாரும் உங்கள் நேரத்தை தொடர்ந்து நாங்கள் திருடிட்டே தான் இருப்போம். டிவி ஒரு பக்கம் திருடும், சினிமா ஒரு பக்கம் திருடும், கிரிக்கெட் ஒரு பக்கம் திருடும், ரேடியோ ஒரு பக்கம் திருடும், போற வரவள ஒரு பக்கம் திருடுவான். என்ன கோபாலு எங்க இந்த பக்கம்? என்னது நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? தெரிஞ்சு போச்சு. இதுவரையில என் பட்டியல 18 ஆடு காணாம போச்சு. இதுக்கு யார் காரணம்? தவியா தவிச்சுக்கிட்டு இருந்த நீதானா? டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஊரை கூட்டேன். An average Indian spends at least 5 hours in a day on internet. டேய் குரா குரா அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். 5 மணி நேரம் டிவி பார்க்கிறது, இன்டர்நெட் பார்க்கிறது ஒரு சராசரி இந்தியன் 5 மணி நேரத்தை செலவிடுவதாக ஒரு கணக்கீடு சொல்கிறது. யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத. பயப்படாதா? ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு. உங்கள் நண்பருக்கு இரவு 9 மணியிலிருந்து காலை 5 மணி வரைக்கும் நீங்கள் பேசினால் ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா அப்படின்னு ஒரு நிறுவனம் விலை வைக்கிறது. உங்களுடைய ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிறுவனம் 10 பைசா விலை வைக்கிறது. அப்படிதானே? இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. உங்கள் ஒரு நிமிடத்திற்கு 10 பைசா விலை வைக்க அடுத்தவர் யார்? நான் யாரு, நீங்க யார்? ஒரு விஷயம், ஆடு போன ஆடு வந்துருச்சா இல்ல அப்படியே போயிட்டான்னு கேட்டுக்கிட்டு ஆடு திருட வந்து யாருன்னு கேளுங்க. ஆடு என்னடாச்சு? ஆடு வந்துடுச்சுங்க. ஆனா ஆடு திருட வந்து ஆளை சொல்லணுமா இல்லீங்களா? அத பத்தி நான் காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. ஒரு நிமிடத்திற்கு 1 கோடி ரூபாய் நீங்கள் விலை வையுங்கள். Do you fix your purpose so far? ஏன் படிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? ஏன் மார்க் எடுக்கணும்? ஏன் பெரிய இடத்துக்கு போகணும்? பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும், பெரிய வல்லுநர் ஆகணும்? Why? Do you have a bigger purpose with you? அது வேற யாரும் இல்லைங்க. பெரிய மனுஷன் கால இருந்து கேட்டுக்கிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா? அடுத்தவரின் கனவுக்கு வாழுகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சுகமும் கிடையாது. சொந்த கனவுக்கு வாழுகிறவன் தான் உழைப்பான். அடுத்தவன் கனவுக்காக வாழுகிறவனுக்கு வலிக்கும். அப்பா சொல்றதுக்காக படிச்சா வலிக்கும், என்ன ஆசைகளுக்காக படிச்சா தான் இனிக்கும். சொல்லி தொலையேண்டா. உங்களுக்கு ஒரு ஆசை உருவாக்குங்கள். Education is the greatest opportunity for you people to give to society development. இந்த சமூகத்தை ஒருபடி நகர்த்துவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி. உங்கள் வயது ஒத்த பலரும் பள்ளிக்கூட வாசலை மிடிக்க முடியாமல் இன்றைக்கும் வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு வேலையில் போய் உட்கார்ந்து கொண்டு கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற ஏங்கி தவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கிறார்களே, அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து படிப்பதற்கு பேர் தான் படிப்பு. ஐயா, என் ஆடு திருடு போல. யாரோ ஆடு திருடின மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. உங்களோட 6ஆம் கிளாஸ்ல படிச்ச பிள்ளை இன்னைக்கு அப்பாக்கு உடம்பு சொல்லி வயல்வெளிக்கு போயிடுச்சு. உங்க கூட 5ஆம் கிளாஸ்ல படிச்ச உங்கள் நண்பன் சைக்கிள் கடையில பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கானே, நாளைக்கு ஏழ்மையிலே சிக்க போகிற அவனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் படிக்க போகிற படிப்பு தான் பெரிய படிப்பு. இந்த தேசத்தை ஒருபடி என் கல்வி அறிவால் நான் நகர்த்துவேன் என்று சொல்லிவிட்டு படியுங்கள். படிப்பு தானா வரும். பஞ்சாயத்து கூடத்தை போடுறது. போட வீடு போ, போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க. போடா. 7000 சம்பளத்திற்கு அடமானம் வைக்க இந்திய மூளை ஒன்றும் அவ்வளவு சாதாரணமானது. உலக நாடுகளுக்கு சோறு போடுவதற்காக படிக்கிறேன் என்று திமிரோடு படி, தானா படிப்பு வரும். We should have a bigger purpose. நான் என்னை ஏன் படிப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்து எனக்கு பெரிய படிப்பினை வேண்டும். இந்த தேசத்தின் ஏழ்மையை கொல்லுவதற்கு படிப்பு வேண்டும். இந்த தேசத்தில் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்பதற்கு படிப்பு வேண்டும். அறத்தின் வழியாக நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் சாத்தியமாகும் என்ற சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு படிப்பு வேண்டும். என் கிராமத்தை மீட்டெடுக்க படிப்பு வேண்டும். கிராமத்தானாலே படித்து ஜெயிக்க முடிகிற நம்பிக்கை அடுத்தவனுக்கு விதைப்பதற்காக படிப்பு வேண்டும். என்னை பார்த்து 4 பேர் படிப்பான் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கையை உருவாக்குவதற்காக படிக்க வேண்டும். காலையில் 9:10க்கு வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. You are not just a student, you are an inspiration to somebody. யாரோ ஒருவருக்கு முன்னுதாரணமாக வாழப் போகிற பிள்ளைகளாக தலைவனாக தலை நிமிர்ந்து இருக்க படிக்க வேண்டும். அதுக்கு படிங்க. அப்படி படிக்கிறவனுக்கு ஒரு நாளும் தூக்கம் வராது, புத்தகத்தை கண்டு பயம் வராது. Try to be a leader, not just a student. என்னையா செக்கு மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். ஏன் மேலையா? பெருசு
இந்த பஞ்சாயத்தை கலைக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். தேவையில்லாம சிறுத்தைய சுரண்டி பார்க்க